இன்றைக்கு மத நல்லிணக்கத்தின் அடையாளமாக தமிழகம் முழுக்க இஸ்லாமியர்களோடு இணைந்து இந்த பாரத தேசம் பண்பாட்டால் கலாச்சாரத்தால் ஒற்றுமை உணர்வால் அனைவரையும் பாரத தாயின் பிள்ளைகளாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறது என்ற நல்ல கருத்தை நம்முடைய பாபுஜி சுவாமிகள் எல்லா இடங்களிலும் பேசி வருகிறார். நான் கோவை வரக்கூடிய காலகட்டங்களில் எல்லாம் அவரை சந்திப்பது என்பது எங்களுக்குள் நடக்கிற ஒரு இயல்பான நடவடிக்கை. அதன் அடிப்படையில் இன்றைக்கு நாகசக்தியம்மன் பீடத்தில் தரிசனம் செய்துவிட்டு பாபுஜி சுவாமிகளோடு ஆன்மீகம் சம்பந்தமாகவும் அரசியல் சம்பந்தமாகவும் பல விஷயங்களை நாங்கள் கலந்துரையாடினோம். அதன் அடிப்படையில் வரக்கூடிய காலகட்டத்தில் ஆன்மீக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் இணைந்து பயணிப்பது என்கிற ஒரு நல்ல முடிவை எடுத்துள்ளோம். தமிழகத்தில் தாவேக ஆட்சி அமைத்த பிறகு மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிற சூழலை நாங்கள் பார்க்கிறோம். உதாரணத்திற்கு, விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்படும் என்று சொன்ன திரு விஜய் அவர்கள் இன்றைக்கு விவசாயிகளுக்கு வெறும் 5000 ரூபாய் தான் இழப்பீடு என்கிற ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறார். இது தமிழக விவசாயிகள் மத்தியில கொதிப்பை ஏற்படுத்தியதோடு தாவேக ஆட்சிக்கு எதிராக திரு விஜய் அவர்களுக்கு எதிராக கடுமையான போராட்டங்களை விவசாயிகள் சாலைகளிலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களிலும் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறத நாம பார்க்க முடிகிறது. ஒரு ஆளுமையற்ற முதல்வரால் தான் இப்படி தவறான நடவடிக்கையை ஏற்படுத்த முடியும் என்பதை நிதர்சனமா நாங்க பார்க்கிறோம். இதே நீங்க மகாராஷ்டிரா மாநிலத்துல மாண்புமிகு முதல்வர் திரு தேவேந்திர பட்னவிஸ் அவர்களுடைய ஆட்சியில விவசாயிகளுக்கு நாங்கள் அந்த கடனை தள்ளுபடி செய்வோம் என்று சொன்னதை இன்றைக்கு 2 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு ஏழை விவசாயிகளுடைய வங்கி கடனை தள்ளுபடி செய்திருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி விவசாயிகள் மீது உள்ள அக்கறையை நடைமுறையில நாங்க காட்டி இருக்கிறோம். அப்ப நடைமுறையில் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றிய பாஜகவுடைய மகாராஷ்டிரா அரசு ஒரு பக்கம் வாக்குறுதி அளித்துவிட்டு விவசாயிகளை இன்றைக்கு போராட வைத்து அவர்களுடைய வயிற்றில் நெருப்பை எரிந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலை உருவாக்கிய தாவேக திரு விஜயுடைய ஆட்சி ஒரு பக்கம். இது ரெண்டையுமே தமிழக மக்கள் ஒப்பிட்டு பார்க்கணும். அதே மாதிரி நான் ஆட்சிக்கு வந்தால் 1000 ரூபாய 2500 ரூபாய் உரிமை தொகை தரும அப்படின்னு வாக்குறுதி அளித்தார். ஆனா இன்றைக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு 1000 ரூபாயை தருவதற்கே தடுமாறிக்கிட்டு இருக்கிறார். நீங்க பாஜகவுடைய மகாராஷ்டிரா அரசை நீங்க பார்த்தீர்கள் என்றால் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் முக்கியமந்திரி மகாஜி பெஹனி லடிக்கி யோஜனா அப்படின்ற திட்டத்தின் கீழே 1000 ரூபாய் மகாராஷ்டிரா மாநிலத்தின் அனைத்து பெண்களுக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தோம்.